Dear readers, இன்னைக்கு நாம பார்க்க போறது டிக்ஷனரி டேட்டா டைப். டிக்ஷனரி டேட்டா டைப்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். டிக்ஷனரி டேட்டா டைப்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதோட பில்ட்-இன் மெத்தட்ஸ் பத்தி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். டிக்ஷனரி டேட்டா டைப்போட கேரக்டரிஸ்டிக். டிக்ஷனரியில நாம வேல்யூஸ் எப்பயும் வித்தின் கர்லி பிரேஸ்ல தான் கொடுக்க போறோம். செட் இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். செட்லயும் வந்து வித்தின் கர்லி பிரேஸ்ல தான் டேட்டாஸ் பாஸ் பண்ணுவோம். ஆனா டிக்ஷனரியில கீ அண்ட் வேல்யூ பேரா பாஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வேல்யூ இருக்காது, லிஸ்ட் டப்பிள் அதுல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா இருக்காது. இதுல ஒரு கீ இருக்கும், அந்த கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும். கீ அண்ட் வேல்யூ பேரா ஐட்டம்ஸ்னு சொல்ல போறோம். இந்த ஐட்டம்ஸை ஸ்பிளிட் பண்றதுக்கு கமா சிம்பிள்ஸ் இருக்கும் அண்ட் கீயும் வேல்யூயும் ஸ்பிளிட் பண்றதுக்கு நாம கோலன் சிம்பிள் யூஸ் பண்ண போறோம். டிக்ஷனரி ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். அதாவது இதுல நம்ம டேட்டாஸ் வந்து ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். டிக்ஷனரியில இண்டெக்ஸிங் கிடையாது. இண்டெக்ஸிங்க்கு பதிலா டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு கீஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். வேல்யூல நாம எந்த கைண்ட் ஆஃப் டேட்டா வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ மியூட்டபிளாவும் இருக்கலாம், இல்ல இம்யூட்டபிளாவும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். அதில் இந்த டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நம்மளால வேல்யூஸ்ல பாஸ் பண்ணிக்க முடியும். கீக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. கீயோட ரூல்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு செட் டேட்டா டைப்ல என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும். டிக்ஷனரியில நம்ம கொடுக்க போற கீஸ் வந்து எப்பயுமே யூனிக் கீஸா இருக்கணும். டூப்ளிகேட் கீஸா இருந்துச்சு அப்படின்னா ஓல்டு வேல்யூவா நியூ வேல்யூ ஓவர் ரைட் பண்ணிடும். கீஸ் ஷுட் பி இம்யூட்டபிள் டேட்டா டைப். அதாவது கீஸ் வந்து கண்டிப்பா இம்யூட்டபிள் டேட்டா டைப்பா இருந்துச்சு அப்படின்னா எரர் த்ரோ பண்ணிடும். லைன் நம்பர் 11ல பார்த்தோம் அப்படின்னா d1 = 5 of 10 அப்படின்னு சொல்லி ஒரு டப்பிள் டேட்டா இருக்கு. டப்பிள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா கீழ லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். மியூட்டபிள் டேட்டா டைப் இருக்கனால இன்கேஸ் இந்த லைன் நம்பர் 11 பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணிடும். இங்க பார்க்கலாம் நீங்க அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட். ஏன்னா கீழ லிஸ்ட் ஒரு மியூட்டபிள் டேட்டா கீயா இருக்கு, அதனால இந்த எரர் த்ரோ பண்ணுது. கீழ நாம ஸ்ட்ரிங், இன்டிஜர், டப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா செட், லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியாது கீஸா. கீஸ் யூனிக் வேல்யூவா இருக்கணும் அப்படிங்கிறப்போ நாம இதை ரியல் டைம் டிக்ஷனரியோட கம்பேர் பண்ணலாம். ரியல் டைம் டிக்ஷனரியில இப்போ ஏதாவது ஒரு பிளேஸ்ல ஆப்பிள் அப்படின்னா அதுக்கான ரெஃபரன்ஸா என்ன இருக்கும்? ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், அது ஒரு நவுன். அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆப்பிள் பத்தின எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஆப்பிள கீயா சர்ச் பண்ணும்போது, அதாவது ஆப்பிள் ஏபிபி அந்த ஆர்டர் ஆல்பபெட் ஆர்டர்ல பார்க்கும்போது ஒரு பிளேஸ்ல தான் அது ஆப்பிள் அப்படிங்கறத பிளேஸ் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இதே ஆப்பிளுக்கு அதுக்கு அடுத்து நீங்க வேற எங்கேயாவது ஆப்பிள் தேடினீங்கன்னா வேல்யூவா வேணா ஆப்பிள்ங்கிறது இருக்கலாம். ஆனா ஆப்பிள்ங்கிறது கீயா ஏதாவது ஒரு பிளேஸ்ல தான் இருக்குமே தவிர இன்னொரு பிளேஸ்ல சேம் கீ இருக்காது. வேல்யூ வேணா டூப்ளிகேட்டா இருக்கலாம். இன்கேஸ் ஆரஞ்சு தேடுறோம்னா ஆரஞ்சு இஸ் அ ஃப்ரூட், நவுன், அதே கூட ரிப்பீட் ஆகலாம். ஆனா வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் லைன் அக்செப்ட் பண்ணும். ஆனா கீஸ் கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கும். இங்க ஒரு டிக்ஷனரி எடுத்திருக்கோம். ஸோ 5 ஆப்பிள், பி பால், ஏ ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்கு அண்ட் பிரிண்ட் பண்ணி அந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ d1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போது என்டையர் டிக்ஷனரியும் அப்படியே பிரிண்ட் ஆயிடும். இப்போ இந்த டிக்ஷனரியில எப்படி வந்து வேல்யூஸை ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நியூவா ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த பில்ட்-இன் மெத்தடும் தேவையில்ல. d1 ஸ்கொயர் பிராக்கெட்ல உங்களோட நியூ கீயை பாஸ் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ என்னங்கிறதையும் நாம பாஸ் பண்ணிடலாம். இப்போ நாம d1 ஸ்கொயர் பிராக்கெட்ல சீன் கொடுத்துருக்கோம். ஸோ சீங்கிறது நியூ கீ. ஸோ ஏற்கனவே பி, ஏ, 5 இந்த மாதிரி கீஸ் இருக்கு. இப்போ நியூவா சிங்கிற கீயை ஆட் பண்ணிருக்கோம். ஸோ c = cat அப்படிங்கிறது டிக்ஷனரியோட எண்டில் ஆட் ஆகி ஷோ ஆகும். ஸோ பிரிண்ட் d1 இப்போ எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா நமக்கு சி கேட்ங்கிறது எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியில ஆட் ஆகி ஷோ ஆகுது. இன்கேஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற கீஸ் எதையாவது நாம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏ அண்ட் ஸோ ஆல்ரெடி ஏல ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே நியூ வேல்யூ என்ன அண்ட் இதை மட்டும் இந்த லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த நியூ ஸ்ட்ரிங்கை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நீங்க பார்க்கலாம் ஏ அண்ட்ங்கிறது ஓவர் ரைட் ஆயிடும். இன்கேஸ் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் நாம அட் அ டைம்ல அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ட்-இன் மெத்தட் இருக்கு. ஸோ d1.update உங்களோட கீ அண்ட் வேல்யூ பேரை நாம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு
10 10 and tuple of data b bat இந்த மாதிரி பாஸ் பண்ணிருக்கோம். இல்ல b batங்கிறது ஆல்ரெடி b ballனு இருக்கு, அதை ஓவர் ரைட் பண்ணி b batங்கிறது அப்டேட் ஆயிரும் அண்ட் நியூ டேட்டா டிக்ஷனரியோட எண்ட்ல ஆட் ஆயிரும். நீங்க பார்க்கலாம் b batங்கிறது ஓவர் ரைட் பண்ணிருச்சு, நியூவா வந்த டேட்டா எல்லாமே டிக்ஷனரியோட எண்ட்ல ஆட் ஆகிருக்கும். டிக்ஷனரியில ஆட் பண்றதுக்கு ஒரு பில்ட்-இன் மெத்தட் அப்டேட், இன்னொன்னு டைரக்ட் கீ அண்ட் வேல்யூவா பாஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போறது ரிமூவிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த டிக்ஷனரி. எப்படி ஆப்ஜெக்ட்ஸை டிக்ஷனரியில இருந்து ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பில்ட்-இன் மெத்தட் நாம பார்க்க போறது பாப். ஸோ பாப் பில்ட்-இன் மெத்தட் எப்பயுமே டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். d1.pop வித்தின் பேராந்தசிஸ்ல என்ன கீயை பாஸ் பண்ணும். இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட 5 ஆப்பிள் அப்படின்னு ஒரு கீ இருக்கு, நாம அந்த கீயை இங்க பாஸ் பண்றோம் 5 அப்படின்னு. இப்போ d1.pop of 5 5ல இருக்கிற வேல்யூ என்ன, ஆப்பிள். ஆப்பிள்ங்கிற அந்த வேல்யூவை மட்டும் இந்த பாப் டேட்டாவில் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா பாப் டேட்டா ஆப்பிள் அண்ட் டிக்ஷனரியில அந்த டேட்டா 5 ஆப்பிள்ங்கிற டேட்டா ரிமூவ் ஆயிருச்சு. செகண்ட் பில்ட்-இன் மெத்தடா நம்ம பார்க்க போறது பாப் ஐட்டம். பாப் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் கீ அண்ட் வேல்யூ பேர் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். டிக்ஷனரியில எந்த ஆப்ஜெக்ட் லாஸ்ட்ல இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ பாப்ல கீ பாஸ் பண்ணுவோம், ஆனா பாப் ஐட்டம்ல எதுவுமே பாஸ் பண்ண மாட்டோம். பாப் ஐட்டம் டைரக்டா லாஸ்ட் பொசிஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை, அந்த கீ அண்ட் வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணிடும். ஸோ பாப் ஐட்டம் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்றது ஒரு டப்பிளா ரிட்டர்ன் பண்ணும். அந்த டப்பிள்ல 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது கீ அண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது வேல்யூ. ஒன் மோர் டைம் ரன் பண்ணுவோம். இப்போ 0th இண்டெக்ஸ்ல கீயா 10 இருக்கு அண்ட் வேல்யூல கீ அண்ட் 10 ஸ்ட்ரிங் இருக்கு. ரிமைனிங் டிக்ஷனரி டேட்டா இங்க ஷோ ஆகுது, b bat a and c cat அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டா இப்போ பேலன்ஸ் இருக்கு. லாஸ்ட் பில்ட்-இன் மெத்தட் d1.clear. கிளியர் பில்ட்-இன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எம்டி டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ என்டையர் டேட்டாவும் ரிமூவ் பண்ணிட்டு எம்டி டிக்ஷனரி நமக்கு இப்போ ஷோ ஆகும். ரிமூவ் பண்றதுக்கு மொத்தம் 3 பில்ட்-இன் மெத்தட். ஒன்னு பாப், செகண்ட் ஒன் பாப் ஐட்டம், தேர்ட் ஒன் கிளியர். டேட்டா ஆட் பண்றது எப்படி, ரிமூவ் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு டிக்ஷனரி எடுத்திருக்கோம், d1 = a and b by c cat. மொத்தம் 3 வேல்யூ தான் இருக்கு. இதை வச்சு எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு சில பில்ட்-இன் மெத்தட்ஸ் பார்ப்போம். பிரிண்ட் d1 கொடுக்கும்போது என்டையர் டிக்ஷனரியும் அப்படியே பிரிண்ட் ஆயிடும். டிக்ஷனரியில இண்டெக்ஸிங் கிடையாது. ஸோ இண்டெக்ஸிங் இல்லாம ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நாம கீஸை யூஸ் பண்ணணும். நார்மலா லிஸ்ட்ல என்ன பண்ணுவோம், d1 ஸ்கொயர் பிராக்கெட்ல இண்டெக்ஸிங் கொடுப்போம். டிக்ஷனரியில d1 ஸ்கொயர் பிராக்கெட்ல கீஸை பாஸ் பண்ண போறோம். இப்போ d1 ஸ்கொயர் பிராக்கெட்ல a அப்படின்னு கீ பாஸ் பண்ணிருக்கோம். இதுக்கான வேல்யூ and அதை ரிட்டர்ன் பண்ணும். டாட் கெட் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ட்-இன் மெத்தடும் இருக்கு. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ல டைரக்டா பாஸ் பண்ணாம டிக்ஷனரி டாட் கெட்னு சொல்லி பில்ட்-இன் மெத்தட்குள்ள ஒரு கீ பாஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கீக்கான வேல்யூ என்னவோ அதை இங்க ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ d1 என்டையர் டிக்ஷனரிக்கு என்டையர் ஆப்ஜெக்ட் அப்படியே வந்துருச்சு. d1 ஸ்கொயர் பிராக்கெட் ஏங்கிறதுக்கு a யோட வேல்யூ and அது ரிட்டர்ன் ஆயிருக்கு. b பாஸ் பண்ணும்போது b யோட வேல்யூ bat அது ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட் பாஸ் பண்றதுக்கும் டாட் கெட் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ d1 ஸ்கொயர் பிராக்கெட்ல r அப்படின்னு சொல்லி ஒரு கீ பாஸ் பண்றேன். rங்கிற கீ இங்க டிக்ஷனரியில இல்ல. இப்போ இந்த d1 என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் எரர் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ கீ எரர் r அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லி எரர் ரிட்டர்ன் பண்ணுது. இன்கேஸ் இதே நாம d1.getல r அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கெட் மெத்தட் none அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், எரர் த்ரோ பண்ணாது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்க நமக்கு none அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா கமா டிஃபால்ட் வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர் ரேபிட்னு சொல்லி பாஸ் பண்றேன். இங்க ஆர் ரேபிட்னு சொல்லி பாஸ் பண்ணும்போது அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ கீ அந்த கீ இல்ல, அதனால ரேபிட்ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இன்கேஸ் நமக்கு அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். டிக்ஷனரியில ஆர் ரேட்னு சொல்லி வேல்யூ கீ அண்ட் வேல்யூவை ஆட் பண்ணிட்டோம். இப்போ d1.get ஆர்ன்னு பாஸ் பண்ணும்போது ரேட்டுங்கிற வேல்யூ இருக்கு, அதனால ரேட்டுங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ரேட் இந்த கீ வேல்யூ இல்லை அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூவா இருக்கிற ரேபிட் அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஆக்சஸ் பண்றதுல டாட் கெட் பில்ட்-இன் மெத்தடுக்கு அடுத்து 3 பில்ட்-இன் மெத்தட் இருக்கு. டாட் ஐட்டம்ஸ், டாட் கீஸ் அண்ட் டாட் வேல்யூ. டாட் ஐட்டம்ஸ்ங்கிறது கீ அண்ட் வேல்யூ ரெண்டையுமே ரிட்டர்ன் பண்ணும். டாட் கீஸ்ங்கிறது
கீஸ் அந்த டிக்ஷனரியில இருக்கிற கீஸை மட்டும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் d1.valuesங்கிறது அந்த டிக்ஷனரியில இருக்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். டிக்ஷனரி ஆஃப் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் டப்பிள் ஆஃப் டேட்டாவா இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கு. 0th indexல இருக்கிறது கீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது வேல்யூஸ். டிக்ஷனரி கீஸ் பொறுத்த வரைக்கும் கீஸ் எல்லா கீயும் எடுத்துட்டு கண்டினியூவா ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூஸ் அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுத்து கண்டினியூஸா ரிட்டர்ன் பண்ணும். இந்த வேல்யூஸ் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி ஐட்டம்ஸ், டிக்ஷனரி கீஸ், டிக்ஷனரி வேல்யூஸ் அப்படின்னு ஷோ ஆகுது. அதாவது இந்த டேட்டா டைப் இங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல நீங்க வேல்யூஸை பார்க்கலாம். இருந்தாலும் இது லிஸ்ட் டேட்டா டைப் கிடையாது. இது வந்து டிக்ஷனரி வேல்யூஸ்ங்கிற ஒரு டேட்டா டைப். அதே மாதிரி இது டிக்ஷனரி கீஸ்ங்கிற ஒரு டேட்டா டைப். இது டிக்ஷனரி ஐட்டம்ஸ் ஒரு டேட்டா டைப். இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லிஸ்ட் இண்டெக்ஸிங் இருக்கு. நம்ம இண்டெக்ஸை வச்சு டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா டிக்ஷனரி ஐட்டம்ஸ், கீஸ், வேல்யூஸ்ல எல்லாம் இண்டெக்ஸிங் கிடையாது. இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐட்ரேஷன் பண்ண முடியும், ஆனா இண்டெக்ஸிங் கிடையாது. இதோட டேட்டா டைப் நீங்க செக் பண்ணோம்னா இந்த பில்டின் மெத்தடுக்கு முன்னாடி நாம டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா அது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கறத அவுட்புட்டா நமக்கு ஷோ பண்ணும். இப்போ d1.itemsல டைப் ஆஃப் போட்டிருக்கோம். ஸோ இங்க கிளாஸ் டிக்ஷனரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதே மாதிரி கீஸ்க்கு முன்னாடி செக் பண்றோம் அப்படின்னா d1.keys அப்படிங்கறத அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். இதே மாதிரி வேல்யூஸ்க்கு முன்னாடி ரிட்டர்ன் செக் பண்றோம் அப்படின்னா இது டிக்ஷனரி ஆஃப் வேல்யூஸ்ங்கறத அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். டிக்ஷனரி.keysல இண்டெக்ஸிங் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ரெண்டு லைன். ஸோ d1.keys அப்படிங்கும்போது அந்த கீஸ்ல இருக்க எல்லா வேல்யூவும் வரும். அதுல இருந்து ஸ்கொயர் பிராக்கெட் 1 டைரக்டா அந்த கீஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக இங்க ஸ்கொயர் பிராக்கெட் 1 யூஸ் பண்றோம். இப்போ பி தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ அதை நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா எரர் த்ரோ பண்ண போது மென்ஷன் பண்ண மாதிரி டிக்ஷனரி 1.keysக்கு இண்டெக்ஸிங் கிடையாது. அப்போ நாம இதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் d1.keys. இப்போ நாம ஸ்கொயர் பிராக்கெட் 1 யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கும் b, அதை நமக்கு அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டிக்ஷனரி கீஸ்ல இருக்கிற வேல்யூஸ் abc இதுல பிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு. அதை இங்க அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணுது. இது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டை எடுத்து ஸ்கொயர் பிராக்கெட் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அகைன் பிங்கிற ரிசல்ட்டை ஒரு வேரியபிள் மூலமா அச்சீவ் பண்றோம். இப்போ நாம டிக்ஷனரியோட எப்படி ஃபார் லூப்பை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபார் லூப். ஃபார் k in d1 அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். இப்படி d1 கொடுக்கும்போது இந்த d1ங்கிறது டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில a and b bat c cat or rat சொல்லி ஒரு 4 வேல்யூ இருக்கு. இதுல இருக்கிற கீஸை மட்டும்தான் இந்த d1ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணாது. அந்த கீயை நம்ம kங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ ரெண்டு கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ்ல கீஸ் பிரிண்ட் ஆகும். செகண்ட் கர்லி பிரேஸ்ல வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். k, d1 ஸ்கொயர் பிராக்கெட்ல k பாஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ்ல கீஸ் a b c r அண்ட் செகண்ட் கர்லி பிரேஸ்ல வேல்யூஸ் and bat cat rat இதெல்லாம் பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் நாம d1.keys யூஸ் பண்ணாலும் நார்மலா d1 யூஸ் பண்ணாலும் ரிட்டர்ன் பண்ண போறது கீஸை மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் சேம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அகெயின் சேம் அவுட்புட் நாம அச்சீவ் பண்றோம். ஸோ கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டுமே இங்க பிரிண்ட் பண்றோம். d1.values கொடுக்கும்போது வேல்யூஸ் அதுல இருக்கிற வேல்யூவை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். கீயை வச்சு நம்மளால வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா வேல்யூவை வச்சு கீஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வேல்யூ சம்டைம்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸா இருக்கலாம். அதனால வேல்யூஸை வச்சு நீங்க கீஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப d1.values b கொடுக்கும்போது வெறும் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒன் ஆஃப்டர் அனதர் பிரிண்ட் பண்ண போகுது. and bat cat rat. in case நாம டிக்ஷனரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா d1.items ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒன்னு கீ, இன்னொன்னு வேல்யூ. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் k and b அப்படிங்கிற ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ல ரிசீவ் பண்றோம். டப்பிள்ல வர 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் கீஸ், அது கேக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் b, அது bங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி அதை நாம உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமா பிரிண்ட் பண்றோம். அகைன் key, வேல்யூ ஒன் ஆஃப்டர் அனதர் அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகுது. இங்க ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். key and வேல்யூ, கீ வேல்யூ ரெண்டையுமே ரிசீவ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுதுங்கிறத பாக்குறதுக்கு. நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது டிபெண்ட் ஆன் த லாஜிக் நமக்கு எப்படி என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை நாம டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது தவிர டிக்ஷனரி நிறைய பில்டின் மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. இந்த வீடியோல பார்த்தா பில்டின் மெத்தட்ஸ் அண்ட் கான்செப்ட் இது தெரிஞ்சாலே போதும், நீங்க டிக்ஷனரியை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்.
ஒன்ஸ் அகைன் சம்மரைஸ் பண்றேன். டிக்ஷனரியோட கேரக்டரிஸ்டிக் டிக்ஷனரி வித்தின் கர்லி பிரேஸ்ல வரும். இது வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். இதுல டேட்டாவை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். வித்தின் கர்லி பிரேஸ்ல ஐட்டம்ஸா இருக்கும். ஐட்டம்ஸ்ங்கிறது கீ அண்ட் வேல்யூ பேர். வேல்யூ கேன் பி எனி கைண்ட் ஆஃப் டேட்டா. ஆனா கீஸ் கண்டிப்பா யூனிக் டேட்டாவா தான் இருக்கணும். டூப்ளிகேட் கீஸ் அலோ கிடையாது. கீஸ் கண்டிப்பா இம்யூட்டபிள் டேட்டா டைப்பா இருக்கணும். ஆனா வேல்யூ எனி கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ல இருக்கலாம். இங்க இண்டெக்ஸிங் கிடையாது. இண்டெக்ஸிங்க்கு பதிலா கீஸை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க போறோம். வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கு D1 ஸ்கொயர் பிராக்கெட்ல டைரக்டா கீஸ் அண்ட் வேல்யூஸை பாஸ் பண்ணிக்கலாம். இல்ல மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா D1 டாட் அப்டேட் டிக்ஷனரி டாட் அப்டேட்ங்கிற பில்டின் மெத்தடை யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். டேட்டாஸை ரிமூவ் பண்றதுக்கு D1 டாட் பாப். ஸோ பாப் அப்படிங்கிற ஒரு பில்டின் மெத்தட் இருக்கு. பாப் ஐட்டம்னு ஒரு பில்டின் மெத்தட் இருக்கு. பாப்ல கண்டிப்பா கீஸ் பாஸ் பண்ணணும், இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணணும். பாப் ஐட்டம்ல எந்த வேல்யூஸ் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடும். மூணாவதா கிளியர்னு ஒரு பில்டின் மெத்தட் இருக்கு. கிளியர் என்டையர் ஆப்ஜெக்டையும் எம்டி பண்ணிடும். ஸோ D1ல எத்தனை வேல்யூ இருந்தாலும் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எம்டி டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணிடும். ஆக்சஸ் பண்றதுக்கு அகைன் பில்டின் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ டைரக்டா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்ல டாட் கெட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து 3 பில்டின் மெத்தட் ஐட்டம்ஸ், கீஸ் அண்ட் வேல்யூஸ். இதெல்லாம் எப்படி ஃபார் லூப்ல யூஸ் பண்றதுன்னு சொல்லியும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.